ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பருப்பு கீரையும் மாங்காய் போட்டு ஒரு குழம்பு தான் செஞ்சுருக்கோம். எப்போவுமே கீரை வாங்கினோன்னா ஒன்று கடைவோம், இல்லைனா பொரியல் செய்வோம். இதேமாரி மாங்காய் போட்டு குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பருப்பு கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின், கால்சியம், ஒமேகா இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி வாங்கி சாப்பிட்ணும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சின்றதுனால உடல் சூட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பருப்பு கீரை வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஒரு 4 பல் பூண்டை சேர்த்துக்கணும். வேக வைக்கும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இங்கே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவும் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு தேவையான பெரிய வெங்காயம் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கும் போது அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்தாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கணும். இங்கே மாங்காய் பார்த்திங்கன்னா நான் நல்லா புளிப்பான மாங்காவை வாங்கி சேர்த்துருக்கேன். புளிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க அதுக்கேற்ற மாதிரி மாங்காவாக பார்த்து வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கணும். இப்போ இந்த கீரையும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா கூட நல்லா சேர அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கீரையை வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடி கீரையை வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த பருப்பு கீரை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்கட்டும். நம்ம பருப்பு வெந்த பிறகு கடையெல்லாம் வேண்டாம், முழுசாக சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே தம் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா தம்மாக இருக்குது. மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு கீரையும் மாங்காய் போட்டு குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இந்த குழம்பு கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல், இல்லைனா சிக்கன் சுக்கா, அப்பளம் இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கீரையும் மாங்காய் போட்டு எப்படி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.